தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் வழியில் விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்னால் ஓடிய தொண்டர் பவுன்சர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், விஜய் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் இந்த பிரச்சாரத்துக்கு சென்று சேர்வதற்குள்ளாகவே இப்போ 2 விபத்து நடந்துச்சு. அதுல பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அதாவது விமான நிலையத்திலிருந்து வெளியே ஒரு டோல்கேட்டை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரசிகர் தொண்டர் ஒருவர் விஜய்க்கு ஒரு சிலை கொடுக்கறதுக்காக ஓடி வர பக்கத்துல சிலையை கொடுத்த கணத்துல விஜயனுடைய பாதுகாவலர்கள், அதாவது தனியார் பவுன்சர்கள் தொண்டரை தள்ளி விடுறாங்க, கண்மூடித்தனமா தள்ளி விடுறாங்க. அதுல அவர் கீழே விழுகிறாரு. அவர் விழுந்ததுனால அவர் மேல தடுக்கி இன்னொருத்தரும் கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் தான் வாகனங்கள்ல இருசக்கர வாகனங்கள்ல 4-5 வாகனங்கள் அடுத்தடுத்து விழுந்து அதுல ஒரு 10-15 பேர் காயமடைஞ்சாங்க. இப்படியாக இதுவரைக்கும் ஒரு 20 பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. விஜய் இப்ப வந்திருக்க இந்த ஒரு அரை மணி நேர பயணத்துக்குள்ளாக 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. என்னன்னா, இவங்க எவ்வளவு தீவிரமான அறிவுறுத்தல்களை கொடுத்தா கூட அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இத்தனை பேர் விழுந்தும், இவ்வளவு பேர் காயமடைஞ்சும், இவ்வளவு சிக்கல் அடைஞ்சு, இவ்வளவு நெரிசல் அடைஞ்சும் கூட இன்னமும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலை தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.